திமுக கையில் விஜயின் ரகசியம், முதுகில் குத்தும் ஆதவ் அர்ஜுனா, கடும் அப்செட்டில் விஜய். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் அரசியல் பயணத்தை சுற்றி சமீபத்தில் வெளியாகியுள்ள சில தகவல்கள் கட்சி வட்டாரங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக அவருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்து வருவதாக கூறப்படும் ஆதவ் அர்ஜுனா தான் விஜய் அரசியல் முன்னேற்றத்திற்கு மறைமுகமாக தடைகள் ஏற்படுத்தியதாக வெளியான தகவல் விஜய்க்கு மட்டுமில்லை, ஒட்டுமொத்த தாவேக தொண்டர்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் வாய்ப்பு உருவான நிலையில் அந்த முயற்சி முன்னேறாமல் தடுக்கப்பட்டதற்கும் ஆதவ் அர்ஜுனா தான் காரணமாக இருந்ததாகவும் விஜய்க்கு தகவல் சென்றிருக்கிறது. மேலும் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா தொடர்பான தனிப்பட்ட விவகாரங்கள் சமீபத்தில் ஊடகங்களில் வெளியாகியதற்கும் விஜயுடன் நெருக்கமாக இருக்கும் வேறு ஒருவரே காரணமாக இருக்கலாம் என விஜய்க்கு சந்தேகங்களும் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. இப்படி தனிப்பட்ட விஷயங்களை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தும் முயற்சிகளுக்கு உள்ளிருந்து ஆதரவு கிடைப்பது கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. எதிரிகளை காட்டிலும் உள்கட்சியில் இருந்து வரும் தடைகள் தான் ஆபத்தானவை என்ற கருத்தும் தாவேக்கவில் ஒலிக்க தொடங்கியுள்ளது. தேசிய அளவில் அரசியல் வலிமையை உருவாக்கும் நோக்கில் விஜய் டெல்லியில் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோரை சந்தித்திருந்தால் ஒரு பெரிய அரசியல் கூட்டணி உருவாகி இருக்கும் வாய்ப்பு உருவாகி தமிழகத்தில் திமுகவின் அரசியல் ஆதிக்கத்தை சவாலுக்கு உட்படுத்தும் முக்கியமான சந்தர்ப்பமாக அது அமைந்திருக்கும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஆனால் அந்த பயணம் நடைபெறாமல் போனதற்கும் விஜய்க்கு நெருக்கமான ஆதவ் அர்ஜுனா தான் எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் என விஜய் டெல்லியில் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோரை சந்திக்க விடாமல் தடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் ஒரு கட்டத்தில் தேசிய கட்சிகளுடன் உடனடி தொடர்பு தேவையில்லை, தனித்துவத்தை காக்க வேண்டும் போன்ற விஜய்க்கு தவறான ஆலோசனையை வழங்கி அவருக்கு நெருக்கமானவர்கள் தடுத்திருக்கிறார்கள். இதற்கிடையில் தாவேக உட்கட்சி ஆலோசனைகள் மற்றும் முக்கிய முடிவுகள் எதிரே இருக்கும் திமுக தரப்பு முகாம்களுக்கு சென்று விடுகின்றன என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளன. மேலும் ஒரு அரசியல் தலைவர் வெற்றி பெற வேண்டுமெனில் அவரை சுற்றியுள்ள சூழ்நிலைகளும் நெருங்கியவர்களையும் கூட கவனமாக மதிப்பீடு செய்ய வேண்டியது அவசியம் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இதற்கு முன்பு ரஜினிகாந்த் அரசியல் முடிவுகள் தொடர்பாக ஏற்பட்ட சூழ்நிலைகளைப் போலவே விஜய் அரசியல் பயணத்தையும் பாதிக்க முயற்சிகள் நடைபெறுகின்றன என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக கட்சியின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவது தற்போது மிக முக்கியமான கட்டமாக பார்க்கப்படுகிறது. கட்சிக்குள் உள்ள சிக்கல்களை சரி செய்து ஒற்றுமையை உறுதிப்படுத்தினால் மட்டுமே தமிழக வெற்றிக் கழகம் எதிர்காலத்தில் வலுவான அரசியல் சக்தியாக உருவெடுக்க முடியும். இல்லையெனில் பெரிய மாற்றத்தை நோக்கி தொடங்கிய முயற்சி விஜயுடன் இருக்கும் ஆதவ் அர்ஜுனா போன்றோர் ஏற்படுத்தும் பிரச்சனைகளால் விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறார் என அரசியல் வட்டாரங்கள் எச்சரிக்கின்றன.